Thank you for honoring our chief guest, sir and ma'am. Law is one of the great healing profession. While medicine heals the body and clergy heals the soul, the law heals social ills. To guarantee this law to the society, he worked hard for his lifetime, and he ensures that law is superior of all. We are very privileged to welcome you for this wonderful occasion of our AVP institution. Now I call upon our guest of honor, Ilakkiya Selva, Mr. Nathan, to address the gathering. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. எவ்வளோ பேருக்கு அப்பாவை பிடிக்கும்? ரொம்ப. எவ்வளோ பேருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? நான் இப்படி துவங்குகிறேன், என் குழந்தைகளே. யாருக்கு ஆசிரியரை ரொம்ப பிடிக்கிறதோ அவர்கள் வெற்றியாளராக மாறிவிடுகிறார்கள் என்கிற தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். என் மாணவ செல்வங்களே, நீங்கள் ரசிக்கிற ஒரு விலங்கு குரங்கு. குரங்கை நீங்கள் அப்படி கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது குட்டிக்கரணம் போட்டால் கை தட்டுவீங்க. ஆனால் நான் இன்னும் ஒரு விலங்கை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சிங்கம் நடந்து வந்தாலே நீங்கள் கைத்தட்டுவீர்கள். சிங்கம் போன்று பேராசிரியர் பர்வீன் சுல்தானா வந்திருக்கிறார். நான் குட்டிக்கரணம் போட்டுத்தான் சில செய்திகளை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குரங்கு வெறும் குட்டிக்கரணம் மட்டும் போட்டுவிட்டு செல்லுகிற குரங்கு கிடையாது. ராமனுக்கே உதவி செய்த அனுமாரினுடைய மறுபிறப்பு. நான் ஒரு மந்திரக்காரன். என்னுடைய சொல்லை நீங்கள் செவிமடுத்து உங்களுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்துக் கொள்ளுவீர்களே, ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலை தீர்க்கிற உபாயமாக, மருந்தாக, சொல்லாக, எழுத்தாக, கருத்தாக அது இருக்கும் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னுரை. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தாளாளர் பேசுகிற பொழுது ஒரு செய்தி சொன்னார். நான் வியந்து பார்த்தேன். மாதா, பிதா, மூணாவது சொல்லுங்க, குரு, தெய்வம். இதோ இந்த வழிப்போக்கன் உங்களுக்கு 5வது மந்திரத்தை சொல்லிவிட்டு போகிறேன். இனி உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இப்படி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம், புத்தகம். புத்தகம் ஒன்றுதான் நண்பர்களே, புத்தகம் ஒன்றுதான் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே. உங்களுக்கு புதிதாக திறந்து காட்டுகிற மிகப்பெரிய போதி மரமாக இருக்கும் என்கிற செய்தி தான் ஏவிபி நிறுவனம் உங்களுக்கு கடத்த சொல்வதற்காக என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது. புத்தகம் ஒரு போதி மரம். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், எங்கோ ஒரு இடத்தில் ராஜகுமாரர்களுக்கு கற்றுத்தந்த வித்தைகளை எல்லாம் ஒரு மரத்திற்கு பின்னால் நின்று பார்த்து, இப்படி வில்லடித்தால் அந்த மரத்தினுடைய கிளை உடையுமா, இப்படி வில்லடித்தால் அந்த மரத்திலே அமர்ந்திருக்கிற விலங்கு கொல்லப்படுமா, இப்படி வில்லடித்தால் அந்த மரத்திற்கு மேலாக இருக்கின்ற வான வெளியில் பறந்து கொண்டிருக்கிற பறவை சுருண்டு விழுந்து விடுமா என்பதையெல்லாம் கனக்கச்சிதமாக எந்த குருவின் துணையும் இல்லாமல் கற்றுக்கொண்டானே ஏகலைவன். அந்த ஏகலைவனுடைய கட்டை விரலை கூட ஒரு ஆசிரியர் கேட்டு பெற்றார். ஆனால் புத்தகம் என்கின்ற ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டால் எந்த பிச்சையும், எந்த தொழிலையும், எந்த சம்பளத்தையும் கேட்காத ஏகலைவனாக நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். ஆகவே எப்பொழுதும் உங்கள் கையிலே நீங்கள் ஒரு புத்தகத்தை வைத்திருங்கள். அது திருக்குறளாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பாட புத்தகமாக இருக்கட்டும், அல்லது அது வேதகமாக இருக்கட்டும், அல்லது குரானாக இருக்கட்டும், அல்லது கீதையாக இருக்கட்டும். ஆனால் 2024 நீங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டியது, உங்கள் கைப்பையில் நீங்கள் பயணப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு புத்தகத்தோடு பயணப்படுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வழிப்போக்க நான் வந்திருக்கிறேன். குழந்தைகளே, நீங்கள் எத்தனை குழந்தைகள் வாட்ஸ்அப் பார்க்கிறீர்கள்? எத்தனை குழந்தைகள் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இன்ஸ்டா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், வலைத்தளத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தவிர்க்க முடியாததுதான். ஒரு வழக்கறிஞராக, சமூக ஊடகவியலராக, சமூகத்தினுடைய செயல்பாட்டியலராக நான் சொல்லுகிறேன், தவிர்க்க முடியாதுதான். வலைத்தளங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் வலைத்தளத்திற்கு நீங்கள் செலவு செய்கிற நேரத்தில் பாதியை இனி நீங்கள் புத்தகம் படிப்பதற்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன்.
நாங்கள் சட்டத்துறையிலே இளங்கலை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் முதுகலை மாணவர்களுக்கும் பாடம் நடத்துகிற பொழுது 3 செய்திகளை சொல்லுவது வழக்கம். டைம் தேரி என்று ஒன்று சொல்லுவோம், ஷெட்யூல் தேரி என்று சொல்லுவோம், ஒர்க் தேரி என்று சொல்லுவோம். அதை நான் உங்களுக்கு மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறேன். நீண்ட நெடிய விளக்கம் அளிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. மனம் என்கிற எஜமானனை நீங்கள் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுவது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் மனத்தை ஆட்படுத்தக்கூடிய இரண்டு உருவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஒன்று, பேசவே தெரியாத தேவதை உங்கள் மனம் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது தோழமைகளே. இன்னொன்று, பேசி கெடுக்கிற சாத்தான் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கிறது. நான் இன்னும் கூட குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், காலையில் 7 மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கணும்னு அம்மா சொல்கிறாங்களா, எழுந்து விடு என்று சொல்லுவது யார் தெரியுமா? பேச தெரியாத தேவதை. 7:30 மணி தானே, காஃபி வர வரைக்கும் தூங்கலான்னு சொல்லுவது பேசி கெடுக்கிற சாத்தான். இப்படித்தான் நடக்கும். பேசி கெடுக்கிற சாத்தான் இன்னும் ஒரு செய்தியை மெல்ல உங்களிடத்திலே சொல்லும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுட்டான்னா, பேச தெரியாத தேவதை சொல்லும் நேரமாகிறது. உனக்காக உன்னுடைய தோழி கிருத்திகா காத்திருப்பாள், மல்லிகா காத்திருப்பாள், இன்றைக்கு கணக்கு பாடம் இருக்கிறது என்று. ஆனால் அந்த பேசி கெடுக்கிற சாத்தான் சொல்லும், ஆயா செத்துருச்சின்னு லெட்டர் கொடுத்துடலாமா? உங்கள் வாழ்க்கையை கொல்லுவதற்காக இருக்கிற சாத்தானிடத்தில் விடுபட வேண்டுமென்றால் குழந்தைகளே, நீங்கள் செய்ய வேண்டியது, பேச தெரியாத தேவதைக்கு நீங்கள் பேச்சு கற்றுத்தர வேண்டும். அந்த பேச்சை எப்படி நீங்கள் கற்றுத்தருவீர்கள்? ஒவ்வொரு முறையும் மந்திரம் போல், இன்று நான் எழுந்து விடுவேன், இன்று நான் 7 மணிக்கு எழுந்து விடுவேன், 7:30க்கு தயார் நிலை அடைந்து விடுவேன், 8 மணிக்கு நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருப்பேன், 8:05க்கு என் பள்ளிக்கூடத்தினுடைய காலை வணக்கத்தை நான் கேட்பேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். இது பழக்கத்தில் வர வேண்டும். இது மனதை பெண்மைப்படுத்தி வர வேண்டும். இந்த இடத்தில் தான் நான் ஆசிரியர்களிடத்திலே ஒரு செய்தியை வைக்கிறேன், பெற்றோரிடத்திலே ஒரு செய்தியை வைக்கிறேன். பேரன்புக்குரியவர்களே, குழந்தைகள் தங்கள் காலுக்கு தோதான செருப்பைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு லாடமடித்து விடாதீர்கள். அதிகப்படியான சுமையை எந்த குழந்தையாலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் குழந்தைகள் நல நிபுணர்கள் நமக்கு தருகிற புள்ளி விவரம். 2023 ஆண்டுக்குரிய மத்திய மாநில அரசுகளுக்கான குழந்தைகள் நல மாநாட்டினுடைய கருப்பொருள் இப்படியாக இருக்கிறது: அதட்டி வளர்க்கப்படுகிற குழந்தை தேர்வுகளில் முன்பை விடவும் குறைந்த மதிப்பெண்களை பெறுகிறது. உற்சாகப்படுத்தப்படுகிற குழந்தைகள், விளையாட்டில் அதிக ஈடுபாடை செலுத்த வைக்கக்கூடிய குழந்தைகள் அதிக மதிப்பெண்களை பெறுகிறது. இந்த உரையை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நான் தீர்ப்பினுடைய செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக ஆசிரியரிடத்திலே எனக்குரிய ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால், நீ உருப்பட மாட்ட. நான் ஆசிரியர்களிடத்தில் சொல்லுகிறேன், எந்த குழந்தையை பார்த்தாவது நீங்கள் உருப்பட மாட்டாய் என்று ஒரு அமங்கலமான சொல்லை சொல்லுவீர்களே என்றால், அந்த மாத்திரத்திலேயே தேவதை அந்த குழந்தையை தன் கையிலே தூக்கி அந்த குழந்தையை உச்சாணி கொம்புக்கு எடுத்துச் செல்லுகிற வேலையை செய்யும். ஆனால் நீங்கள் ஆசிரியர் பணியில் இருந்து ஒரு படி கீழ் இறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கவனத்தில் செலுத்துங்கள். நான் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகனின் கதையை சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைக்கு கமலஹாசன் என்கிற ஒரு நடிகன் இருக்கிறார். தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பின் காரணமாக பல பெரும் படைப்புகளை அவர் படைத்திருக்கிறார் என்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் படித்த பள்ளியிலே எனக்கு மூத்த மாணவனாக கமலஹாசன் இருந்தான் என்பது மட்டும் எனக்கும் கமலஹாசனுக்குமான உறவு அல்ல. நான் இருக்கிற திரைப்பட துறையிலே கமலஹாசன் என்கின்ற மகா நடிகன் நடித்த திரைப்படங்களிலே நான் கதை விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். நானும் திரைப்பட துறையிலே வசனகர்த்தாவாக, இயக்குனராக, தயாரிப்பாளராக, பன்முக தன்மை உடையவனாக இருந்திருக்கிறேன் என்பதற்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சத்தியமிட்டு சொல்லிவிட்டு போகிறேன்.
பாருங்க, ஒரு சினிமா மாதிரி பாருங்க. கமலஹாசன் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். MCTM பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். அது புரசைவாக்கத்தில் இருக்கிறது. அவங்க அப்பா மிகப்பெரிய தேசபக்தர், அவங்க அம்மா ராஜலட்சுமி. கமலஹாசனுக்கு டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஆசைங்க. பெற்றவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கமலஹாசனுக்கு டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஆசை. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிடுறார். தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு அனுப்புகிறார், உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு வா. கமலஹாசன் போய் வீட்டில் சொல்லிட்டார், அம்மா இது மாதிரி கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஏண்டா? இல்லை, நான் மேற்கொண்டு படிக்க முடியாதா? அப்பா பரமக்குடியில் இருக்காரா? நீ எல்லாம் வரவேணா, ரொம்ப திட்டுறாங்க, அண்ணன் அனுப்பி வை. அண்ணன் சாருகாசன் தலைமை ஆசிரியரை போய் பார்க்கிறார். தலைமை ஆசிரியர் சாருகாசன் எதிரிலேயே கமலஹாசனுடைய காதை பிடிச்சு திருவி, இந்த பையனுக்கு டிசி கொடுக்கறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். உங்கள் அப்பா அம்மா வந்திருந்தா கூட எதனா மன்னிச்சு விடலாம், நீ வந்திருக்கிறியே, இந்த பையன் உருப்படவானான்னு கேட்ட மாத்திரத்திலேயே சாருகாசனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம தம்பியை நம்ம கண்ணு முன்னாடியே காதை பிடிச்சி திருகிறாங்களேன்னு, நீங்கள் டிசியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ வீட்டில் சாருகாசனுக்கும் ராஜலட்சுமிக்குமான உரையாடல். சாருகாசன் இடத்துல அம்மா கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சுன்னு. இல்லைம்மா, டிசி கொடுத்துட்டாங்க. ஏண்டா, கொஞ்சம் நீ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமேன்னு. இல்லைம்மா, என் கண்ணெதிர்க்கே தம்பியினுடைய காதை பிடிச்சி திருகுனாங்க. சரி விடுறா. என்னைக்குன்னா நான் தெருவில் காய்கறி வாங்க போகும்போது, என்னம்மா உங்கள் பையன் கமலஹாசன் குப்பை பொறுக்கிறானேன்னு யாருன்னா சொன்னால் நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டேன். அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே என் பையனை மாதிரி வேறு யாரும் சிறந்த குப்பை பொறுக்கியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் என் வயிற்றில் பிறந்த பையன். அவன் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் அவன்தான் சிறந்தவன், அவன்தான் வல்லவன் என்ற பெயரை எடுப்பான் என்று எந்த குழந்தையின் மீது தாய் நம்பிக்கை வைக்கிறாளோ அந்த குழந்தை வெற்றி பெறுகிற குழந்தையாக வரும் என்பதை ஒவ்வொரு தாய்மாரும் எடுத்துச் செல்லுங்கள். இன்றைக்கு கமலஹாசன் பிடித்த இலக்கை, கமலஹாசன் எட்டி இருக்கிற உயரத்தை அன்றைக்கு முதல் வகுப்பு மாணவன் பெற்றானா என்றால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வகுப்பு மாணவன் ஒருவேளை கமலஹாசன் நடித்த நிறுவனத்திலே 30,000 40,000 சம்பளம் பெறுகிற வேலைக்காரராக கூட இருந்திருக்கலாம். நான் ஏவிபி நிறுவனத்தோடு தொடர்பு உடையவன் இல்லை என்றாலும் கூட 10-15 வருடங்களாக எனக்கு திருப்பூர் என்பது பழக்கமான ஒன்று. நண்பர்களே, இதே திருப்பூர் மாவட்டத்திலே வனத்துறை அமைச்சராக இருந்தவருக்கு நான் வழக்கறிஞராக பணிபுரிந்திருக்கிறேன். இதே திருப்பூர் ஒன்றுபட்ட கோயம்புத்தூராக இருக்க பொழுது இருந்த கவுண்டன்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி அவர்களுக்கு நான் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் நான் வழக்குகளை நடத்தியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஏவிபி நிறுவனம் போன்ற மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்திலே நான் பேசிவிட மாட்டோமோ என்று வியந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை நண்பர் ஜனார்த்தனன் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், ஜனார்த்தனன் போன்ற ஒரு நண்பரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தோழமையுடன் நெருங்கி பழகுங்கள் என்று பாரதி சொன்ன வாக்கியத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. என் அருமை பெற்றோர்களே, குழந்தைகளை நண்பர்களோடு விளையாட விடுங்கள். குழந்தைகளை நண்பர்களோடு விளையாடுவதற்கு பழக்குங்கள். நண்பர்களோடு வெளியில் செல்வதற்கு பழக்குங்கள். குரூப் ஸ்டடிக்கு செல்கிறார்களா, பழக்குங்கள். அவர்களை கண்காணிப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. டைம் இருக்கா? கண்காணிப்பது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. இதை ஒரு சாட்சியம் சொல்லுகிறேன். இன்றைக்கு MP நாதன் இலக்கிய செல்வர் என்ற பெயரோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். 25 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய பெயர் பண்டரிநாதன். நான் டிப்ளமா மாணவனாக இருந்தேன். அருமைக்குரிய பெற்றோர்களே, இதோ ஒரு அற்புதமான தத்துவம் உங்களுக்கு வந்து சேருகிறது. உங்கள் மாணவனை, உங்கள் சகோதரனை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் உறவினரை நீங்கள் வளப்படுத்துவதற்கான வாய்ப்புக்காக இதை நான் சொல்லுகிறேன். நான் டிப்ளமா முடித்துவிட்டு திரைப்படத்துறையிலே வசனகர்த்தாவாக இருந்தேன். 17 வயதிலே வெயில் என்று தேசிய விருது பெற்ற திரைப்படத்திற்கு நான் வசனகர்த்தாவாக இருந்தேன். 19 வருடத்திலே அடிக்கடி சன் தொலைக்காட்சியிலே வெளியிடப்படுகிற திகில் படமான ஜென்ம நட்சத்திரம் படத்தின்
துணை இயக்குனராகவும் வசனகர்த்தாவாகவும் இருந்தேன். 30 வருடத்தில் இறைவன் அருளால் எனக்கு எல்லாம் கிடைத்தது. 4 சக்கர வாகனம் கிடைத்தது, வீடு கிடைத்தது, வசதி வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா என்னிடத்திலே கேட்டார், நன்றாக பேசுகிறீர்களே, நீங்கள் ஏன் வழக்கறிஞராக கூடாது? ஒரு சொல் திருப்பி போட்டது நண்பர்களே. அதுவரை ஒரு பொறியியல் கூட சேர முடியாத ஒரு பாலிடெக்னிக் மாணவராக இருந்த நான் 3 MA-க்களை முடித்துவிட்டு BL படித்தேன். BL படித்துவிட்டு நான் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போன பொழுது என்னுடைய டிப்ளமா ஆசிரியரை அங்கு சந்திக்கிறேன். மனைவியோடு வந்திருந்தார். என்னை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷம். பெரிய வாகனம் எல்லாம் வைத்திருக்கிறாய், செயின், மோதிரம், வாட்ச் என்று அழகாக இருக்கிறாய். டிப்ளமா படித்த மாணவர்கள் எல்லாம் 20,000 25,000த்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் என்று என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். வாங்கி பார்த்துவிட்டு, சரி நாளைக்கு ஃபோன் பேசு என்று சொன்னார். நான் போய் கார் ஏறுறேங்க, உன்னிப்பாக கவனிங்க. நான் போய் கார் ஏறுறேன். அவர் வந்து கார் கண்ணாடியை தட்டினார். நான் வாத்தியார் ஆக்ஷன் கதவு டக்குன்னு இறங்கிட்டேன். என்ன சார்ன்னு? என்ன பண்ணுறேன்னாதன் போய் பேசுகிறீங்க? நீங்கள் வக்கீல்னு சொன்னீங்க, டிப்ளமா படிச்சுட்டு எப்படி வக்கீல் ஆக முடியும்? நீங்கள் வக்கீல்னு சொன்னீங்க, அது என் மனைவி இருந்தாங்க, நான் பொறுமையாக இருந்துட்டேன். விசிட்டிங் கார்டே போட்டிருக்கிறீங்களே, தவறு இல்லையா? இது ஃபோர்ஜரி இல்லையா அப்படின்னாரு. நான் அவரை கார் கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டினேன். இங்கே பாருங்கள், இது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரின்னு போட்ட ஸ்டிக்கர். இது அரசாங்கம் தருவது, இது வழக்கறிஞர் மட்டும்தான் தர முடியும். இன்னொரு என்னுடைய ஐடி காட்டினேன். இது பாருங்கள், இது அரசு வழக்கறிஞருக்கான ஐடி. நான் இந்த காலத்தில் BL படித்தேன், இந்த காலத்தில் ML படித்தேன் என்று சொன்ன பொழுது அவர் நாளை வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார். செய்தி இதோடு முடிந்து விடவில்லை. வெறும் டிப்ளமா மட்டும் படிக்க தெரிந்த ஒருவன் தன்முனைப்பால் வழக்கறிஞராகி மத்திய அரசினுடைய வழக்கறிஞராகவும் மாறினான் என்பது செய்தி அல்ல. மறுநாள் அவருடைய சொந்த பிரச்சனைக்காக அவர் வீட்டு மனை குறித்த ஒரு வழக்கு பட்டியலோடு என்னிடத்திலே வந்தார். அருமை சார்ந்த பெற்றோர்களே, டிப்ளமா படித்து வக்கீலான நான் தான் அவருக்கு அவருடைய சொந்த வீட்டை மீண்டும் மீட்டு எடுத்து கொடுப்பதற்கு ஆஜரான வழக்கறிஞராக இருந்தேன் என்றால் நான் சாட்சியம் சொல்லுகிறேன், சத்தியம் சொல்லுகிறேன், நேர்மை சொல்லுகிறேன், அறம் சொல்லுகிறேன். உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதை மட்டும் நீங்கள் தொழிலாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். கட்டாயப்படுத்ததில் குழந்தை வெற்றி கோட்டை தொடும். ஆனால் வாடம்பாடியாக உங்கள் குழந்தை பிறக்க வேண்டுமா? சமூகத்திலே மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டுமா? சமூகத்தில் தலைவராக வளர வேண்டுமா? குழந்தையை குழந்தையாகவே வாழ விடுங்கள். உங்களை போன்று குழந்தையை ஒருபோதும் வளர்க்காதீர்கள். ஒரு தலைவனுக்குரிய பண்பு குழந்தைக்கு இறைவன் தந்திருக்கிறான். இறைவனும் குழந்தையும் முடிவெடுத்துக் கொள்வார்கள் உங்களை எப்படி உருவாக்குவது என்று. நன்றி, வணக்கம். Thank you, sir, for your motivational speech. Your speech inspires us a lot. The way you talk, the advice you produce, and the lifestyle you talk will definitely change your life and our character for sure. Once again, we thank you a lot, sir.